இந்த கோவில்கள் இருக்கக்கூடிய நவக்கிரகங்கள் எதற்காக பிரதிஷ்டை செய்யப்பட்டது அப்படின்னா, ஒவ்வொரு கோவிலும் மனிதனை ஆத்ம விடுதலை, ஆன்ம விடுதலைன்னு சொல்லக்கூடிய முக்தியை அடைய வேணுங்கிறத தூண்டுறதுக்காக தான் கோவில்கள்ங்கிறது அமைக்கப்பட்டது. அதுக்குள்ள வர அத்தனை பேருக்கு அது வருமானம் கேட்டால் வராது. ஏன் வராதுன்னா, ஒவ்வொருத்தருக்கும் 1008 பிரச்சனை இருக்குது. உதாரணத்துக்கு கடன் பிரச்சனை, உடம்புல வியாதி, இதையெல்லாம் விட்டுட்டு போய் எனக்கு முக்தி வேணும், ஞானம் வேணும்னு யாரும் கேட்க போறதில்லை. அப்போ முதல்ல இதை சரி செய்யணும். அதாவது அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்ய வேணும். அதையும் கோவில் செய்யும், அதையும் கோவிலும் வழிபாடும் செய்யும். அதற்குனே தனி ஒரு பூஜை இருக்கிறது, காமிய வழிபாடு. அதாவது ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வழிபாடுன்னு பெயர். இது ஒரு வகையில் சரின்னு சொல்லலாம், ஒரு வகையில் இதையே தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் அது தவறும்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளுடைய ஆசை நிறைவேறுமான்னு கேட்டால் நிறைவேறினதுக்கப்புறம் அடுத்த ஆசை வராமல் இருக்குமா? அடுத்து வந்துடும். அப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே ஆசைகளை பூர்த்தி செய்தும் அந்த ஆசைகள் நிறைவேறாத போது ஏன் என்ற கேள்வியை கேட்க வைத்தும் அந்த கேள்வியின் மூலமாக இறைவனை நாட வைப்பது, இது அத்தனையுமே எது செய்யும்னா நவக்கிரகம் செய்யும். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.